ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குடல் குழம்பு. இது பத்திரி சப்பாத்தி கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டுக்குடல் ஒரு குடல் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா குடலை நல்லா திருப்பி ஒரு குச்சி வச்சு திருப்பி நல்லா சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 தடவை கழுகணும். அப்போ தான் நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி கழுகி வச்சுருக்கேன். அது கூட உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், தக்காளி நல்லா பழுத்து தக்காளி 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி 1 இன்ச்சு. இது 2ஐயும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயணும். தேங்காய் எண்ணெய் விட்டால் இந்த குடல் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து வெடிக்க விடும் போது நல்ல ஃப்ளேவர் வரும் குழம்புக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சுக்கலாம், இல்லாட்டி தெரிச்சிரும். மூடி வச்சுட்டு இது வெடிக்கட்டும். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கணும். ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வணங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய வெங்காயம் ரொம்ப வணங்கிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வணங்கட்டும். வணங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எப்போயுமே பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இஞ்சி கம்மியாகவும் தான் பேஸ்ட் அரைக்கணும். இதை சேர்த்துட்டு இது கூடயே நம்ம கழுவி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கலாம். குடல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு சேர்த்துக்கலாம். நம்ம பவுட்ரு இதில் நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம லைட்டாக பவுட்ரை வறுத்து நம்ம தேங்காய் கூட வச்சு அரைக்க போகிறோம். அதனால் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்தனா போதும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடயே நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வணங்கி, உருளைக்கிழங்கு இது நல்லா கரைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குடல் கூடயே சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வணங்க விட்டுக்கலாம். இது வணங்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 8 விசில் விட போகிறோம். இப்போ இந்த வணங்கட்டும். இது இப்படி வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம எண்ணெய் மிதந்து மேலே வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஒரு 7 to 8 விசில் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம்.
குக்கரை மூடி இது ஒரு 7 விசில் அடிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் கூட நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம வறுத்து பொடியெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம புழுங்கல் அரிசி தான், சாப்பாடு அரிசி எடுத்து இது நல்லா வந்து பொரியிறது வரை நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா இந்த அரிசியெல்லாம் வந்து நல்லா ஒயிட்டாக ஆகணும். அந்த அளவுக்கு கரிஞ்சிடாமல் வறுத்து நம்ம வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம பொடியெல்லாம் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். பாருங்கள், இந்தளவு வறுபட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே வடைச்சட்டியில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி பொடி போட்டு வறுத்துக்க போகிறோம். கொத்தமல்லி பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி பொடி வறுத்து நம்ம அரைச்சோம்னா நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம குடல் வெந்த பிறகு தான் இதெல்லாம் அரைச்சி வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுக்கணும். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மணம் வர்றது வர நல்லா வறுக்கணும். நல்லா கொத்தமல்லி பொடி வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இது கூட வந்து ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்தளவு வறுபட்டால் போதும். நல்ல கலர் வந்து பொடி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நம்ம வடைச்சட்டி சூட்லேயே வறுத்தோம்னா போதும். பாருங்கள், இந்தளவு வறுபட்டால் போதும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வந்து அதை நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் வந்து இந்த குழம்புக்கே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. இப்போ 7 விசில் முடிஞ்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து முழுசாக இருந்தாலும் நம்ம லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. ரொம்ப நைஸாக மசிக்க வேணாம், சும்மா 1-2 ஆக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், குடலும் நல்லா வெந்திருக்கும். ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து சும்மா ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பத்திரிக்கை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது, இடியாப்பம் அது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.